ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் தமிழ் சிறை. விராட் கோலி ஐபிஎல் தொடரையும் தாண்டி ஒரு புதிய மைல்கல் சாதனையை படைத்துள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக கோலி இந்த பெரிய சாதனையை செய்துள்ளார். அந்த அணியில் ஐபிஎல் சீசன் முதல் ஆடி வரும் நிலையில் கோலி இந்த சாதனையை எட்ட முடிந்தது. 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதின. இந்த போட்டியில் தனி ஆளாக விராட் கோலி நின்று 90 ரன்கள் குவித்து பெங்களூர் அணியை 169 ரன்கள் எட்டச் செய்தார். அவர் இந்த போட்டியில் ஜடேஜா வீசிய 14வது ஓவரில் 31 ரன்களை எட்டினார். அது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அவர் எடுத்த 6000வது ரன் ஆகும். ஆம், இந்த வரலாற்று சாதனையை தான் கோலி செய்தார். ஐபிஎல் போட்டிகள் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் T20 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கோலி ஆடியுள்ளார். இந்த ஐபிஎல் தொடரில் 5576 ரன்களையும் சாம்பியன்ஸ் லீக் T20 தொடரில் 424 ரன்களையும் எடுத்து மொத்தமாக 6000 ரன்கள் என்ற மைல்கல் சாதனையை செய்தார். பெங்களூர் அணிக்காக இந்த மைல்கல் சாதனையை செய்யும் முதல் பேட்ஸ்மேன் கோலிதான். சாம்பியன்ஸ் லீக் T20 தொடர் கடந்த சில ஆண்டுகளாக நடக்கவில்லை என்றாலும் அதில் கோலி 15 போட்டிகளில் ஆடியுள்ளார். அதில் 2 அரை சதம் உட்பட 424 ரன்கள் குவித்துள்ளார். அதில் அவரது சராசரி 38.54 ஆகும். ஒட்டுமொத்தமாக 285 T20 போட்டிகள் ஆடியுள்ள கோலி அதில் 9000 ரன்களுக்கும் மேல் குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் மற்றும் ஒட்டுமொத்த T20 போட்டிகளில் இந்திய அளவில் அதிக ரன்கள் குவித்த பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் கோலி முதலிடத்தில் இருக்கிறார். கோலியின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.